Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து இந்த 3 இயர் எல்எல்பிக்கு உண்டான ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இப்ப சமீபத்துல வந்து போயிட்டு இருக்குது. அப்ளிகேஷன் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது ஜூலை 10 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. சமீபத்துல வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் பண்றப்போ எங்களால வந்து கரெக்டா பெர்ஃபெக்ட்டா அப்லோட் பண்ண முடியல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா நாங்க வந்து குடுத்து அப்லோட் பண்ணா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எரர் வருதுன்னு சொல்லிட்டு சமீபத்துல இருந்து சில கமெண்ட்ஸ் என்னால வந்து படிக்க முடிஞ்சது. நானும் இன்னைக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டது எனக்கு இந்த மாதிரி ஒரு எரர் அப்படிங்கிறது வந்தது. அதுதான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காட்டியிருக்கேன். ஸோ இந்த எரர் வந்து ஏன் வந்து உங்களுக்கு வருது? இந்த எரரை எப்படி வந்து சால்வ் பண்றது? அப்படிங்கிறத பத்தி டீடைல்டா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து நீங்க வந்து எல்எல்பி அண்ட் எல்எல்பி ஹானர்ஸ்க்கு அப்ளிகேஷன் வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்றது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்க டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு எரர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். சரிங்களா? இது வேற ஒண்ணும் கிடையாது. அந்த சர்வருடைய ப்ராப்ளம் தான். சோ இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி வந்து நம்ம வந்து சால்வ் பண்றது அப்படிங்கிற பார்க்கலாம். சோ நம்ம மெனி டைம் வந்து ட்ரை பண்ணிட்டேன் ப்ரோ, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா அப்லோட் பண்ணிட்டேன், ஆனா டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுல மட்டும் இந்த இஷ்யூ வருது அப்படின்னா அது ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணலாம். நீங்க பண்ண வேண்டிய விஷயம், உங்களுக்கு இந்த இடத்துல மேல லாகின்ங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்க அஃபிலியேட்டடுக்குன்னா அஃபிலியேட்டடுங்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. சோயல் அப்படின்னா சோயல் நேர இருக்கக்கூடிய லிங்க் வந்து டச் பண்ணி நீங்க ஒன்ஸ் வந்து டைரக்டா வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டையும் கொடுத்து உள்ள போயிட்டு லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணி உள்ள வந்துட்டோம். உள்ள வந்த உடனே வந்து டேட்டாஸ் எல்லாமே நீங்க வந்து ஃபில் அப் பண்ணிருப்பீங்க. அதாவது உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க், அதே மாதிரி உங்களுடைய பேரண்டோடைய டீடைல்ஸ், அதே மாதிரி வந்து பேரண்ட் யாருடைய ஆக்குபேஷன், உங்களோட அட்ரஸ் இது எல்லாமே ஒன்ஸ் வந்து ஃபில் அப் பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கும் நீங்க வந்து ஒன்ஸ் வந்து கரெக்டா வந்து சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்க ஃபைனலா சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல வந்து சேவ்டு சக்சஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். நீங்க ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு இந்த டேப் வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், அதாவது போட்டோ அப்படிங்கிற இந்த வந்து நீங்க ஜேபிஜி ஃபார்மேட்ல 10 கேபில இருந்து 50 கேபிக்குள்ள கம்ப்ரஸ் பண்ணி நீங்க இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி வந்து இமேஜ் அப்படிங்கறதுல வந்து நீங்க இமேஜ் ஃபார்மேட்ல வந்து உங்களுடைய சிக்னேச்சரையும் பேரண்டோட சிக்னேச்சரும் இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் அவங்க கேட்கக்கூடிய இந்த எம்பில தான் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். அதை தாண்டி நீங்க ஏதாச்சும் வந்து ஒரு மிஸ்டேக் நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து உள்ள வந்து அப்லோட் ஆகாது, எரர்னு சொல்லிட்டு வந்துடும். இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆவணங்களை வந்து பதிவேற்றம் செய்யும் போது அந்த ஃபைல் நேம் அப்படிங்கறத நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிறப்பு எழுத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க முதலியன. இல்லை என்பதையும் நீங்க எந்த எண்கள் அப்படிங்கறத இல்லை என்பதை நீங்க வந்து உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதாவது ஃபைல் நேம் அப்படிங்கிற இடத்துல இப்ப உங்களுடைய போட்டோ தான் நீங்க அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த போட்டோடைய நேம் அப்படிங்கறதுல போட்டோ அப்படிங்கிற போடுங்க. சிக்னேச்சர் அப்படிங்கிறதுல சிக்னேச்சரும் போடுங்க. பேரண்ட் சிக்னேச்சர் அப்படிங்கிறதுல பேரண்ட் சிக்னேச்சர் ஃபைல் நேம் நீங்க வந்து எடிட் பண்ணுங்க. எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி வந்து 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த 10th மார்க் ஷீட்டோட ஃபைல் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டராவோ இல்ல வந்து மல்டிபிள் டாட்ஸோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸோ நீங்க வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்லோட் வந்து ஆகாது அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. சோ நீங்க பெர்ஃபெக்ட்டா ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்லோட் வந்து பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைலை நீங்க வந்து அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து அப்லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் பெர்ஃபெக்ட்டா தான் வந்து அப்லோட் ஆயிருக்கு அப்படிங்கிற நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு கீழே வந்து பாருங்க அப்லோட் சக்சஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கிரீன் கலர்ல காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அப்லோட் சக்சஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா தான் நீங்க பெர்ஃபெக்ட்டா அப்லோட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி அவங்க கேட்கக்கூடிய பேசிக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க அப்லோட் பண்ணணும். நல்லா கவனிக்கணும். உங்களோட போட்டோ, சிக்னேச்சர், பேரண்டோட சிக்னேச்சர், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அதே மாதிரி வந்து உங்களோட யூஜி ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட், அதே மாதிரி உங்களுடைய டிசி, உங்க யூஜியோடைய ப்ரொவிஷனல் மார்க் ஷீட், அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் இது வந்து கம்பல்சரியா எல்லாருமே வந்து அப்லோட் பண்ணணும். இது ஒண்ணு இல்லாம உங்களால வந்து நெக்ஸ்ட் பேமெண்ட் வந்து பண்ண முடியாது. இப்போ ஒன்ஸ் வந்து இது எல்லாமே வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து உங்களால வந்து பண்ணிக்கிற முடியும். சில நபர்கள் வந்து கேக்குறீங்க இன்கம் சர்டிபிகேட் அண்ட் ஆதார் கார்டுலாம் வந்து கம்பல்சரியா வந்து அப்லோட் பண்ணணுமான்னு. இதெல்லாம் கம்பல்சரியா அப்லோட் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. லாஸ்டா இருக்கக்கூடிய 3 டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது மேண்டேட்டரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து கிடையாதுங்க. சரிங்களா? கம்யூனிட்டி சர்டிபிகேட் வரைக்கும் கம்பல்சரியா எல்லாருமே வந்து அப்லோட் பண்ணணும். மேபி நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வரீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ் நீங்க வந்து அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்க வந்து பண்ணி இந்த இடத்துல ஃபைனலா சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ற பேஜுக்குள்ள போகும். சோ இந்த எரர் வர்றதுக்கான ரீசன் முழுக்க வந்து இதோட ரீசன் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுடைய ஃபைல் நேமை நீங்க வந்து என்ன பண்ணுங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டராவோ இல்ல மல்டிபிள் டாட்ஸோ நீங்க வந்து வச்சிருந்ததுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எரர் அப்படிங்கிறது ஷோ ஆகுது.
ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட ஃபைல்ஸ் நேம நீங்க வந்து எடிட் வந்து பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க அப்லோட் பண்ணீங்கனாலே, தாராளமாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நெக்ஸ்ட் பேஜ் வந்து மூவ் ஆயிட்டு பேமெண்ட் அப்படிங்கிற பேஜ்க்குள்ள வந்து போயிருது. இதுதான் வந்து அப்டேட்டு. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் வந்து தேவைப்படுது, டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.